கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. விழித்திருங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து பாஸ்டர் நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே இரவு முழுவதும் ஏசாமி ஜெபம் பண்ணாருன்னு படிக்கிறோம். நமக்கு ஜெபத்தில் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணால் நம்ம தூங்கிடுறோம். எவ்வளவோ காரியங்கள் பலவீனங்கள் மத்தியில் இப்படிலாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியிருக்குது. அதில் ஒரு அற்புதமான ஒரு கூடுகை தான் இந்த விழித்திருந்து ஜெபம் செய்தல். ஒரு நல்ல பகுதியை வாசித்தாங்க இல்லையா? மார்க் 13 அதிகாரம் 32 37 வரை வாசித்தாங்க. விழித்திருக்கல், ஏன் விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே நிறைய காரியங்களை நாம் படிக்கலாம். சரி, இன்றைக்கி ஒரு சின்ன தியான பகுதிக்குள்ளே போக போகிறோம். ஒரு விஷயம் நம்மளை உய்த்து ஆராய்ந்து பார்ப்போம். இது ஒரு நல்ல திருச்சபை. இந்த திருச்சபையில் என்ன சத்தியம் சொல்லப்படவில்லை? கொஞ்சம் நம்ம யோசித்து பார்ப்போமா? என்ன சத்தியங்கள் இதுவரைக்கும் இங்கே சொல்லப்படலை அப்படின்னு பார்த்தா ஆல்மோஸ்ட் எல்லா சத்தியங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன டாபிக் வேணும்னாலும் நம்ம இந்த சபையில் வந்தால் கேட்கலாம். இந்த யூடியூப்பை பார்த்தா இங்கே பார்க்குற இந்த ப்ரோக்ராமில் எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும், கேட்க முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்படி ஆண்டவர் என்ன செய்கிறார்? இந்த திருச்சபையை வைத்திருக்கிறார். சத்தியத்தை கொடுத்த தெய்வம் இந்த உலகத்தினுடைய நிலையையும் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய நிலைமையையும் ஆண்டவர் சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். ஸோ இப்படிப்பட்ட விழித்திருந்து ஜெபம் பண்ணுதலில் நம்மளுடைய நிலை என்ன, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் சரீர பிரகாரமாக விழித்திருக்கிறோமா, ஆவிக்குரிய பிரகாரமாக விழித்திருக்கிறோமா என்பதையெல்லாம் நம்ம உய்த்து ஆராய்ந்து பார்ப்பதற்கு ஒரு தருணத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு கொடுத்துருக்கிறார். நிறைய அர்த்தங்களை பாஸ்டவங்க சொன்னாங்க. பெரிய பெரிய விஷயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக விழித்திருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம கடந்து போவோம், கவனமாக இருப்போம். ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் அதை நம்ம அலட்சியம் பண்ணிடுவோம். ஆனால் அதுதான் ஒரு பெரிய ஆபத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். அதனால் இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தில், அதுவும் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால், விழித்திருக்கலை அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய ஆபத்துகளில் நம்ம மாட்டிக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த முதல் பகுதியில் உங்களோடு கூட ஒரு சில காரியங்கள் மாத்திரம், இது விழித்திருங்கள், ஜீவ பாதையில் விழித்திருதல் அப்படிங்கிற தலைப்பின் கீழே ஒரு சில காரியங்களே உங்களோடு கூட நான் தியானிக்க விரும்புகிறேன். எல்லாம் நம்ம அறிந்திருக்கிற சத்தியங்கள் தான். அதை நம்ம திருப்பி பார்ப்போம். சரிங்களா? இன்றைக்கி கிராமங்களில் போய் ஊழியம் செய்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதனால் கிராம பகுதியில் அதிகமாக போவோம். அங்கே போய் பார்க்கும்போது நம்ம சர்ச்சில் ஒரு அடிப்படை விசுவாசி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற காரியத்தை அங்கே அவங்க காலங்காலமாக கேட்காத சத்தியமாக அவங்க வச்சிட்ருக்குறாங்க. இந்த சத்தியமாக இதெல்லாம் பாஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் பேசுகிறாங்களே நம்ம நினச்சிட்டு இருப்போம். அவங்களுக்கு அது ரீச் ஆகிருக்கவே இருக்காது. இந்த உலகம் எங்கேயோ போயிட்டுருக்குது. வெளியில் உள்ள ஜனங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க. ஆனால் உலக சரித்திரம் முடிவடைய போகிறது. இந்த சரித்திரம் முடிவடைவதற்கு முன்பதாக நாம் விழித்திருந்து இந்த சரித்திரத்தை முடிக்கிற ஒரு கூட்டத்தில் நாம் இருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் யோசித்து பார்க்கணும். சரிங்களா? அப்போ இன்றைக்கி ஒரு 10 காரியங்கள் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிவிட்டு, நாம் விழித்திருக்கிறோமா, இந்த காரியங்களிலெல்லாம் நாம் விழிப்பில்லாமல் இருக்கிறோமா
என்பதை உய்த்து ஆராய்ந்து பார்த்து ஜெபித்து இந்த முதல் பகுதியை நாம் நிறைவு செய்வோம். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். என்னாலே ஆகும் என்று நான் என்ன என்னிலே தகுதியில்லை, என்னாலே ஆகும் என்று நான் என்ன என்னிலே தகுதியில்லை, தேவா உம்மாலே அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா, தேவா உம்மாலே அன்றி யாதொன்றும் செய்ய என்னாலே கூடாதையா, மெய்யான திராட்சை இயேசுவே உம்மில் கொடியாய் நிலைத்திருப்பேன், நானும் நல்ல கனி தரவே. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவரே, உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, எங்களை நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த வேத வசனத்தின்படி உய்த்து ஆராய்ந்து பார்க்கும்போதெல்லாம் எங்களுடைய நிலைமை எங்களுக்கு நல்லா தெரியுது ஆண்டவரே. ஆனாலும் எங்களுக்காக எங்கள் ஆண்டவர் இன்னும் எவ்வளவோ காரியங்களை, விஷயங்களை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்துட்டே வர்றீங்கப்பா. நாங்கள் காக்கப்படணும். இந்த உலகத்துக்கு காவலாளிகளாக நாங்கள் புறப்பட்டு ஊழியம் செய்யணும். உலக சரித்திரத்தை நீ முடிப்பதற்காக ஊழியத்தை செய்ய எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபிக்க, விழிப்புள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ எங்கள் ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிங்க. தியானிக்கிற வேத வாக்கியங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசிக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தெய்வம் எங்களை வழி நடத்துங்க. எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தரலைங்க. எங்கள் ஜெபத்தை கேட்டறலைங்க. எங்கள் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஞானஸ்தானம் எடுத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் வந்திருக்கும் மனசில், அப்படி தானே? ஏதோ ஒரு ஓட்டம் ஓடிட்டே இருக்கிறோம். நம்ம ஓடிட்டே இருக்கோம். வாரம் ஒரு நாள் ஓய்வு நாள், ஒரு ஆராதனை, வேலை ஜோலிகள், குடும்பம், பாரம், உழைப்பு, பிழைப்பு, இதெல்லாம் இந்த பாதையில் ஓடிட்டே இருக்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த பாதையில் ஒரு உயிரோட்டம் இருக்குது. இந்த பாதையில் மேடு பள்ளங்கள் இருக்குது. ஜாக்கிரதையாக நம்ம போகணுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 நாம் யாமும் ஒரு அறிந்திருக்கிற ஒரு வேத வாக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:7 முத்தூதின் முதல் தூதின் சாராம்சம். சரி, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நாம் முழிச்சிட்ருக்கிறோமா, விழித்திருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் எது அப்படின்னு சொன்னால், சபை அல்லாத ஆராதனை கூடங்களில் கர்த்தருக்கு பயந்து பயபக்தியாய் நாம் இருக்கிறோமா? ஆண்டவருக்கு பயந்து நம்மளுடைய வீட்டில், வேலை செய்கிற இடத்துல, திருச்சபையில், நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமுதாயத்தில் விழிப்போடு இருக்கிறோமா? ஒவ்வொரு மனுஷனுக்கும் 3 முகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று வெளி உலகத்தில் நம்ம எல்லாரையும் நம்மளை பார்த்தோன்னா சொல்கிற முகம். இன்னொன்று வீட்டில் நம்மளுடைய உறவுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய முகம். இன்னொன்று இருக்குது, உலகத்தில் யாருக்குமே தெரியாது, நமக்கும் ஆண்டவருக்கு மட்டும் தெரிகிற முகம். இந்த முகத்தில்
அந்த மூன்றாவது முகத்தில் எது இருக்குதோ அதுதான் உண்மை. இங்கே நல்ல ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கலாம், வீட்டில் கர்த்தருக்கு பயந்தவளாக நாம் இருக்கிறோமா? வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரிய போகிறதில்ல. இப்போ நான் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் வேலை செய்துட்ருக்கிறேன். திருச்சபை வேறு இடத்துல இருக்குது, என்னுடைய வீடு வேறு இடத்துல இருக்குது. பள்ளிக்கூடத்தில் நான் எப்படி வேலை செய்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது. வேலை செய்கிற இடத்துல ஆண்டவருக்கு பயந்து வேலை செய்கிறேனா, நம்மளை உய்த்து ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நீங்கள் எங்கே போய் கேட்டால் நல்லா தெரியும் அப்படின்னா எங்களுடைய வீட்டில் கேட்டால் தெரியும். என்னுடைய பிள்ளைங்க, என்னுடைய ஸ்டூடெண்ட் நல்லா அப்சர்வ் பண்ணுவாங்க. ஒரு டீச்சரை, அந்த டீச்சரை தெரிஞ்சிருக்கிறத விட அவங்களுடைய ஸ்டூடெண்ட் நல்லா தெரிஞ்சுக்கிடுவாங்க. அவங்க அப்படியே இமிட்டேட் பண்ணிடுவான். என்ன செஞ்சால் அவங்க இப்படி பண்ணுவாங்கலாம் தெரியும். வேலை செய்கிற இடத்துல, திருச்சபையில், சமுதாயத்தில் இந்த காரியங்களெல்லாம் உங்களுடைய மனதில் நீங்கள் கொண்டு வந்து யோசித்து பாருங்கள். நான் விழித்திருக்கிறேனா, பயபக்தியாக இருக்கிறேனா, ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். நிறைய வீடுகளில் சாட்சிகள் இல்லை. திருச்சபையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வரும்போது நல்ல ஒரு கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம், ஆனால் வீடுகளில் போகும்போது நம்முடைய பிள்ளைகள் மத்தியில் நம்ம சாட்சிகளாக இருக்கிறதில்ல. ஒரு சர்வே சொல்லுது, எத்தனை பாஸ்டர்மாருடைய பிள்ளைங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க. நமக்கு நல்லாவே தெரியும். ஊழிய படிப்பு, ஊழிய தாகம், ஊழிய வாஞ்சை, ஊழியம் செய்கிறது என்று சொன்னால் உலகத்தில் எதுக்குமே லாயக்கில்லாத ஒருத்தனை எங்கே அனுப்புகிறாங்க? நீ இன்ஜினியராக லாயக்கில்லை, டாக்டராக லாயக்கில்லை, படிப்பு வரல, நீ எங்கே போயிரு? ஊழியத்துக்கு போயிரு. அப்படி ஒரு நினைவு இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்தில் ஊழியத்தை குறித்து ஒரு தாக்கம். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் பெற்றோராக இருக்கட்டும், சகோதரன சகோதரியாக இருக்கட்டும், அல்ல வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் மத்தியில், அல்ல நமக்கு கீழே வேலை செய்கிறவங்க இடத்துல நம்ம பேசுகிற பேச்சு, நடக்கை, செயல்பாடு, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஒன்று வச்சுருப்போம். சில வாலிப பிள்ளைகளெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், அப்பா அம்மா சொன்னால் கூட கேட்க மாட்டான். அவன் யார் சொன்னால் கேட்பான். அவனை பற்றி கேட்கணுன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் அவன் சொன்னான்னா நமக்கு கீழ்ப்படிவான். அவங்ககிட்ட கேட்டால் தெரியும் நம்ம எப்படின்னு. இப்போ முதலாவது என்ன படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நான் விழித்திருக்கிறேனா அப்படிங்கிறத ஆராதனையில் பார்க்கலாம். எத்தனை மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு நம்ம இருக்கிறோம். பாடல் கூட்டத்தில் எத்தனை பேர்னு எல்லா திருச்சபையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். உங்கள் திருச்சபை நான் இது வரைக்கும் டிவைன் ஸ்டடிக்கு வந்ததே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. நான் நிறைய சபைகளுக்கு போகிறேன். ஓய்வு நாள் பள்ளி பாடம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் நம்முடைய ஆட்கள் என்ன செய்கிறாங்க, உள்ளே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பாடல் கூட்டம் முதல் பாடல் பாடும்போது அல்லது ஆரம்பத்தில் ஜெபிக்கும் போது திருச்சபையினுடைய பெஞ்சஸ்லாம் நிறைஞ்சிருக்குதா? யோசித்து பார்ப்போம். சத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோம் நிறைய இடங்கள்ல. அங்கெல்லாம் போய் பாருங்க, லேட்டானா வெளியில தான் நிற்கணும். அவன் உள்ள இடம் கிடைக்காது. லேட்டாக போனால் நான் உட்காந்துருக்க இடத்துல இன்னொருத்த உட்காந்துருவான்னு சொல்லிட்டு அவ்வளவு ரஷ் அங்கே இருக்கு. நம்மளுடைய நிலைமை, கர்த்தருக்கு பயந்து நடக்கிறோமா, பயபக்தியாக இருக்கிறோமா? இந்த உலக சரித்திரம் முடிவடைய போது ஆண்டவர் முடிக்க போகிறார். நம்மளை கொண்டு தான் ஊழியத்தை முடிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்ப இந்த ஊழியத்தில் நாம எப்படி விழிப்போடு இருக்க வேண்டும்? சரிங்களா? ரெண்டாவது காரியம், நான் உங்களுக்கு சின்ன ரிவ்யூ தான் எடுக்கிறேன் இன்னைக்கு. டைத் அண்ட் ஆஃபரிங் கொடுக்கறதுல நாம் எப்படி இருக்கிறோம், விழிப்போடு இருக்கிறோமா இல்லையாங்கிறத காட்டக்கூடிய சில அடையாளங்கள் இருக்கு.
அடையாளங்கள் இருக்கு. இந்த தசம பாகம் காணிக்கையில் யாரெல்லாம் தசமபாகம் எப்படி கொடுக்குறாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு ஊழியக்காரர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் நம்முடைய பகுதிக்கு வந்திருக்கும்போது அவர் ஒரு விசேஷ ஆராதனை நடத்துறதுக்காக வந்தார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் உங்களுக்கு சபையிலேருந்து ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறாங்க, என்ன செய்யணும்? ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். விசுவாசிகள் என்ன செய்தாங்கன்னு அவர் மேலே பாசத்தில் ஒரு பொருளை வாங்கி கொடுத்துட்டாங்க. அவர் வீட்டுக்கு போயிட்டு எனக்கு ஃபோன் அடித்தார், இது எவ்வளோக்கு வாங்கினீங்க, அது ரேட்டு சொல்லுங்கன்னார். பில்லு எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் போடுங்கன்னார். போட்டேன். தேங்க்யூ தம்பின்னு வச்சுட்டார். அடுத்த முறை அவர்கிட்ட கேட்குறேன், எதுக்கு இதை கேட்டீங்க அப்படின்னு. தசம பாகம் நான் 600 ரூபாய்க்கு அந்த பொருளை வாங்கி கொடுத்துருக்கேன்னா 60 ரூபா அந்த பொருளுக்கான தசம பாகத்தை ஊழியக்காரன் எங்கே கொண்டு வைக்கிறாரு? திருச்சபையில் கொண்டு வைக்கிறார். ஒரு புது சட்டை ஒருத்தர் வாங்கி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சட்டை எவ்வளவுன்னு அந்த மதிப்பை பார்த்துட்டு அதில் தசம பாகம் அவர் வைக்கிறார். எனக்கு ஆச்சரியமாக இருந்து புது காரியங்கள் கற்றுக்கிடலாம் பாருங்கள். கணக்கு பார்த்து ஆண்டவருக்கு 10ல் 1 வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, இவ்வளோதான் வைக்க முடியும்னு குறைக்கிறவங்களும் இருக்கிறாங்க, எங்களால் வைக்க முடியலன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க, அதிகமாக கொடுக்குறவங்களும் இருக்கிறாங்க. யார் விழிச்சிருக்கிறா? இந்த கிறிஸ்தவ ஓட்டத்தை முடிக்க போகிற நீங்களும் நானும், உலக சரித்திரம் முடிகிற தருவாயில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தசமபாகம் காணிக்கையில் விழிச்சிருக்கிறோமா, தூங்கிட்டு இருக்கிறோமா? யார் ஆசீர்வாதம் நிறைய வாங்கியிருக்காங்கன்னு தெரியுமா? வாங்குவதை பார்க்கிலும் வீட்டில் எவ்வளவு பொருள் வச்சுருக்குறோம் அப்படிங்கிறது, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ வச்சுருக்குறோங்கிறது ஆசீர்வாதம் இல்லை. எவ்வளவு அடுத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம், ஆண்டவர் ஊழியத்துக்காக எவ்வளவு செய்கிறோம், அப்படிதான் பிளெஸ்ஸிங்கோட மெஷர்மெண்ட் ஸ்கேல். அது தேவனுடைய குணம். ஏதேனிலே நாம் இழந்த தேவனுடைய கொடுக்கும் குணத்தை இழந்த நீங்களும் நானும் மறுபடி கொடுக்கும் குணத்தை வளர்ப்பதற்காக தேவன் கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான பாக்கியம். அதில் விழிச்சிருக்கிறோமா? நடைமுறைப்படுத்துகிறோமா? இல்லை உதாசீனப்படுத்துகிறோமா? ரெண்டாவது. மூணாவது காரியம் மத்தேயு 5:22, மத்தேயு 7:4, ரோமர் 14:10. இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது தெரியுமா? இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, நான் சும்மா ஒன்று தான் போட்டிருக்கிறேன். சக மனிதரோடு இசைவாக நடக்க வேண்டும். ஆமோஸில் ஒரு வசனம் இருக்குது, போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன், வாசிக்கலாம். நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக நான் இருக்கிறேனா, விழித்திருக்கிறேனா? என்னுடைய கண்ணில் உத்திரம் இருக்க அடுத்தவனுடைய இருக்க துரும்பை எடுத்து போடுற சகோதரனாக நான் இருக்கிறேனா, பார்க்கிறேனா, நடக்கிறேனா, விழித்திருக்கிறேனா? அடுத்தவர்களை குற்றவாளி என்று தீர்த்து கொண்டு அற்பமானவனாக எண்ணுகிறவனாக இருக்கிறேனா, விழித்திருக்கிறேனா? இதெல்லாம் சின்ன காரியங்கள். இந்த சகோதர ஸ்நேகத்தை பற்றி பேசணுன்னா நிறைய பேசலாம், அதெல்லாம் பேசி நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பலை. 4வது காரியம், விழித்திருக்கிறதுக்கான அடையாளம். ஆண்டவரோடு நான் நடக்கிறேனா, ஆண்டவருடைய ஜீவ பாதையில் விழித்திருக்கிறேனாங்கிற கண்டுபிடிக்கிறதுக்கு 4வது ஒரு முக்கியமான காரியம், 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. இது மனிதனுக்கு மட்டுமல்ல, கர்த்தரோடு நடப்பதற்கும் இது பொருந்தும். நமது செயல் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிறதாக இருக்கிறதா, அவரோடு இசைந்து போகக்கூடிய வாழ்க்கை என்னிடத்தில் இருக்கிறதா? ஏன்னா நிறைய காரியங்களை நம்ம படிக்கலாம், தேவனுடைய சித்தம் என்னங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அடிக்கடி நான் சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒன்று தான், நம்ம வீட்டில் 3 பேர் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம். எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறோமா, ஒரே மாதிரி செயல்படுறோமா? இல்லை. நிறைய குடும்பங்களில் குடும்ப ஜெபங்கள் வேறு நேரத்தில் நடக்குது, தனித்தனியாக நடக்குது. அவங்க டைமுக்கு, வேலைக்கு போகிற டைமுக்கு குடும்ப ஜெபம்ங்கிற பேரில் ஜெபம் பண்ணிட்டு போகிறதெல்லாம் நடக்குது.
பிரியமானவர்களே, யோசித்து பாருங்கள். கோடான கோடி தேவ தூதர்களோடு போய் இசைவான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்ம குணம் மாற்றப்பட்டிருக்குதா? விழித்திருக்கிறோமா? ஆண்டவரோடு இசைந்து நடக்கிற வாழ்க்கையை இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அங்கே நம்ம பண்ண முடியாது. 2 கொரிந்தியரில் நம்ம வாசிக்கிற அடிக்கடி அறிந்திருக்கிற வேத வாக்கியம் தான். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? எல்லாம் படிக்கிறோம். திருமண காரியங்களில் நிறைய காரியங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சித்தம் நிறைய இருக்கு. பரிபூர்ண சித்தம் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். பண்ணுற ஜெபம் கூட தேவனுடைய சித்தப்படி இருக்குதா? என்னுடைய சித்தப்படி இருக்குதா? என்னுடைய திருமண வாழ்க்கை, ஒரு வாலிப பிள்ளையோ மகனோ மகளோ திருமண வாழ்க்கையை தொடங்கும்போது தேவ சித்தப்படி தொடங்குகிறேனா? என்னுடைய ஆசை இச்சைகளின்படி தொடங்குகிறேனா? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என்னுடைய கல்வி தேவனுடைய சித்தப்படி இருக்கிறதா? என்னுடைய ஓய்வு நாள் ஆசரிப்பு தேவனுடைய சித்தப்படி இருக்கிறதா? என்னுடைய ஊழியம் தேவனுடைய சித்தப்படி இருக்கிறதா? இல்லை நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் செய்துகிட்டே இருக்கிறேன்னா? மத்தேயு 7:21 சொல்கிறது, ஜீவ பாதையிலே பயணித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவின் சித்தத்தை செய்தால் ஒழிய. இதை மற்றவங்களை நம்ம சொல்லிடலாம், என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுங்க, அடையாளம் அற்புதங்களை செய்தெல்லாம் அதெல்லாம் நிறைய வியாக்கியானம்லாம் பண்ணுவோம். இது நமக்கான வசனம் பாருங்கள். நம்ம அனுதின வாழ்க்கையில் நாம் விழித்திருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி காலையிலிருந்து, ஏன் ஓய்வு நாள் ஆரம்பத்திலேருந்து ஓய்வு நாள் முடிவு வரை 24 மணி நேரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சித்தத்தை செய்திருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இது விழித்திருக்கிறவனுடைய அடையாளம். சரிங்களா? ஜீவ பாதையில் நம்ம நடந்துட்டு இருக்கிறோமா, இல்லை பாதை மாதிரி போயிட்டோமா அப்படிங்கிறதுக்கு சில காரியங்கள் நம்ம படிச்சுட்ருக்கோம். ஐந்தாவது 1 கொரிந்தியர் 3:16-17 நாம் அறிந்திருக்கிற வேத வாக்கியம்தான். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாக இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். நிறைய சாட்சிகளை சொல்லலாம். அரசாங்க பகுதியில் அந்த பக்கத்தில் நிறைய வீடுகளுக்கு சந்திக்க போகிற ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்குறார். அங்கெல்லாம் போகும்போது டீ கொடுப்பாங்க. அப்போ என் கூட வந்திருக்கிற ஒரு சார் சொல்லுவார், இல்லை அவர் செவன்த் அட்வென்டிஸ்ட் டீ குடிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பழக்கம் இருக்குது, டீ காஃபி குடிக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு பழக்கம் இருக்குது. இது ஆண்டவருக்கு பயப்படுறதுனால டீ காஃபி குடிக்காமல் இருக்கிறோமா, இல்லை சரீரத்தை கெடுத்துருங்கிறதுக்காக குடிக்காமல் இருக்கிறோமாங்கிறது தெரில எனக்கு. அது இன்னொரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஆலயமாகிய இந்த சரீரத்தை நாம் ஆராதிக்கிற இந்த திருச்சபையையும் நாம் பரிசுத்தமாய் காக்கிறோமா இல்லையா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்குது. ரோமர் 12:1-2 படித்தோம் அப்படின்னு சொன்னால், புத்தியுள்ள ஆராதனை எதுதானா அப்படின்னா, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக சரீரங்களை ஒப்பு கொடுப்பதில் பிரியமான காரியம் அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தமும் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. இங்கே பரிபூர்ண சித்தம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் இந்த திருச்சபை வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்பதில் நாம் புரிந்து கொள்வது ரொம்ப அவசியம். இப்போ என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்ம ஊழியக்காரங்கெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. என்ன கொஸ்டின் கேட்பாங்க? நான் என்ன கேட்டாலும் என்ன செய்யுங்க, அப்படி கையை தூக்குங்கன்னு சொல்லுவாங்க.
அப்படியே கையை தூக்குற ஆட்கள்லாம் உண்டு, புரியாமல் கை தூக்கு ஞானஸ்நானம் எடுத்த ஆட்கள்லாம் உண்டு, பக்க வழியாய் வந்தவர்களும் உண்டு. என்ன, ஆனால் அங்கே என்ன பொருத்தனை பண்ணுறோம், என்ன உடன்படிக்கை பண்ணோம், நாம் விழிச்சிருக்கிறோமா தூங்கிட்டு இருக்கிறோமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் யோசித்து பாருங்கள். உணவில், உடையில், நம்மளுடைய வாழ்க்கை நடையில் இந்த சரீரத்தை எப்படி நான் பாதுகாப்பேன், எப்படி அர்ப்பணிப்பேன், எப்படி ஒப்பு கொடுப்பேன், எப்படி தேவ சித்தத்தை செய்ய நான் அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தோமோ, ஏதோ திருச்சபைக்கு முன்னால் இல்லைங்க, பரலோகத்துக்கு முன்னால், தேவ தூதர்களுக்கு முன்னால் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு முன்னால் தான் நம்ம உடன்படிக்கையை கொண்டு பண்ணுறோம். மொத்தத்தில் யோசித்து பார்க்கணுன்னா நம்ம விழிச்சிருக்கிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு, நம்ம மீதமான திருச்சபையினுடைய அங்கத்தினரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தை எப்படி வச்சுருக்கிறோங்கிறத பார்த்து சொல்லிடலாம். இன்றைக்கி அதிகமான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நிறைய ஜூமில் எல்லாம் நான் அட்டன் பண்ணுவேன், நிறைய பேசுவேன், வாய்ப்பு ஆண்டவர் கொடுக்குறார். ப்ரேயர் ரிக்வெஸ்ட் ஒரு ஜூமில் ஒரு ப்ரேயர் ஒரு நாள் ஃபுல்லாக, அதில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போவும் என்னுடைய மொபைலில் இருக்குது, எடுத்து பார்த்தா தெரியும், நூற்றுக்கணக்கான பேர் கேன்சர் வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் எல்லாமே நம்மளுடைய திருச்சபை ஊழியக்காரர்கள். நமக்கு ஒரு பேர் இருக்குதுங்க, எதை சொன்னோமோ அதை செய்யணும். நம்ம விழித்திருக்கிறோமா தூங்குறோமாங்கிறத பேசிடலாம், வாழ்க்கையில் நம்ம எப்படி கடைபிடிக்கிறோங்கிறத வச்சு பார்க்கலாம். நான் விழித்திருக்கிறேனா இல்லையாங்கிறத இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ இதை செய்ய, உனக்கு இதை நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்கிறாரு. அந்த கண்டிஷனை மறந்துட்டு நம்ம வேறு மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தூங்கிட்டு இருக்கிறோம். ஆறாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், யோவான் 15:4-5, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது ஆண்டவர் சொல்றார். பாடெல்லாம் நல்லா பாடுவோம். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி. இருதயம் சுத்தமாக இருக்கா? இருதயத்தின் எண்ணங்கள் சுத்தமாக இருக்குதா அசுத்தமாக இருக்குதா? நான் விழித்திருக்கிறேனா தூங்கிட்டு இருக்கிறேனாங்கிறத யாருக்கும் தெரியாதுங்க. எனக்கு தெரியும். இந்த கிறிஸ்தவ ஜீவியத்தில் இவ்வளவு சத்தியத்தை படித்து, இவ்வளவு தீர்க்க தரிசன விளக்கங்களை கற்றுக் கொடுத்து, இவ்வளவு அற்புதமான வெளிச்சத்தை, மற்ற திருச்சபையில் கிடைக்காத பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்த பிறகு கூட இன்னும் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாக்கோபு 4:7-8 சொல்கிறது, பிசாசை துரத்தணும் அப்படின்னா எத்தனை பேருக்கு இன்றைக்கி தைரியமாக போய் பிசாசை துரத்த முடியும் உங்களால்? எத்தனை பேர் பிசாசு கொண்டு வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய விசுவாசம் உங்களுக்கும் எனக்கு இருக்குது? நம்முடைய இருதயம் எப்படியோ அப்படி தான் நம்ம வாழ்க்கை. நம்முடைய எண்ணங்கள் சுத்தமா அசுத்தமா, நான் விழித்திருக்கிறேனா தூங்கிட்டு இருக்கிறேனா அப்படிங்கிறத எங்கே வச்சு காட் மெஷர் பண்ணுறாங்கன்னா, நம்முடைய ஹார்ட் வச்சு, அதனுடைய சிந்தனைகள் எண்ணங்களை வச்சு அவர் பார்க்குறார். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. இன்றைக்கி நிறைய பேர் பிசாசினுடைய வஞ்சக வலையில் நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம். காரணம் என்னென்னா, இருமனதோடு இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நாம் தூங்கிட்டு இருக்கிறவங்களாக தான் இருக்கிறோமே தவிர விழித்திருக்கிறவர்களாக இல்லை. ஏழாவது காரியம் யோவான் 2:13, பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிற வரை
நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? ஒருவேளை கையில் பைபிள் கொடுக்காம ஒரு 40 நாள் நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொன்னால் எத்தனை பேர் இன்றைக்கி நம்மளால் பிரசங்கம் பண்ண முடியும்? பைபிளே திறக்கக்கூடாது. எத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம்? யோசிச்சு பாருங்கள். நம்ம தூங்கிட்டு இருக்கிறோமா, முழிச்சிருக்கிறோமா, விழிச்சிருக்கிறோமா, தூங்குறோமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள். வீட்டில் பிள்ளைகளை சொல்லிடுவோம், ஏய் வசனத்தை மனப்பாடம் பண்ணு, 13ஆம் வாரம் வசனத்தை மனப்பாடம் பண்ணு, இத்தனை வசனம் சொல்லு, இத்தனை வசனம் சொல்லுன்னு சொல்லும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கி வசனம் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. பஞ்சம் இப்போயே ஆரம்பிச்சிருச்சு. தப்பான வசனங்கள் போய் சேர்ந்துட்டு இருக்கு. சரியாய் சொல்ல வேண்டிய நீங்களும் நானும் எத்தனை வசனத்தை மனப்பாடமாக வச்சுருக்கிறோம்? ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னால், இயேசுவானவர் இந்த பொல்லாங்கனை ஜெயித்தது வசனத்தை வச்சு தான் ஜெயிச்சார். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான் என்று சொல்லும்போது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. வசனம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் குறைவு. பிசாசை ஜெயிக்கணும்னு நினைச்சா வசனம் வேணும் நமக்கு. அதுக்கு தான் அவன் பயப்படுவான். அது டைப்பிங் மிஸ்டேக். ஊழியம் செய்ய முடியாது. வசனம் தெரியலன்னா ஊழியம் செய்ய முடியாது. ஊழியம் செய்ய முடியாது. ரொம்ப முக்கியம். வசனத்தை படிக்கிறோம், நடக்கிறோமாங்கிறதை பார்க்கணும். இந்த உலகத்தில் நமது வாழ்க்கையினுடைய சட்ட புத்தகம் எது அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய இந்த வார்த்தையை நாம் சட்ட புஸ்தகமாக வச்சுருந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கலைன்னா உலகத்தையும் ஜெயிக்க முடியாது, நம்முடைய மாம்ச குணத்தையும் ஜெயிக்க முடியாது, பிசாசையும் ஜெயிக்க முடியாது. விழிச்சிருக்கிறோமா, தூங்குறோமா? பிசாசு நம்மளை ஜெயிக்கிறானா, நாம் அவனை ஜெயிச்சிட்ருக்கிறோமா? எவ்வளவு வசனங்களை மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். இன்னும் ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் கிரைஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் லெசனில் சாப்டர் 25 இருக்குது. அந்த ஸ்லைடு விழுந்துச்சுன்னா அது பார்க்கலாம். நீங்கள் நம்மளோட மதிப்பு பரலோகத்தில் ஒரு மனிதனுடைய மதிப்பு அவனுடைய இருதயம் எந்த அளவிற்கு தேவனை பற்றி அறிந்திருக்கிறது என்பதை வைத்து தான் நிர்ணயிக்கப்படுதுன்னு சொல்லி அமேர் எழுதுகிறாங்க. அப்போது இந்த ஆண்டவரை அறிகிற வாய்ப்பு எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால் வேத வசனத்தில் தான் இருக்குது. எவ்வளவு PhD முடித்து எவ்வளவு உலக அறிவு இருந்தாலும் இன்றைக்கி பாடத்தில் நம்ம படித்த மாதிரி, கடந்த ஓய்வு நாளில் படித்த மாதிரி, நம்ம எதில் மேன்மை பாராட்டுகிறோம், எதில் மேன்மை பாராட்டுறோம்? பரலோகத்தில் நாம் ஆண்டவரை எவ்விதமாக அறிந்திருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் அந்த காரியம். 8வது என்னெல்லாம் படிச்சிருக்கிறோங்கிறத நீங்கள் ரிவ்யூ பண்ணிக்கோங்க. 8வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். எத்தனை பேருக்கு சைலண்ட் ப்ரேயர் பண்ண தெரியும்? சைலண்ட் ப்ரேயர் எத்தனை பேர் நம்ம பண்ணியிருக்கோம்? வேதத்தில் ஏனோக்கு அப்படின்னு ஒரு நபர் இருக்கிறார். ஏனோக்கை பற்றி நீங்கள் வேதத்தில் நீங்கள் போய் வாசித்து பார்த்தாலும் சரி, சாட்சியாமத்தில் நீங்கள் படித்தாலும் சரி, நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். அவருடைய இருதயத்தை எப்பவுமே அமைதியான ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பாராம். அமைதியான ப்ரேயர். நம்ம எங்கேயும் போய் முழங்கால் படிட்டு ஜெபம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஒரு சைலண்ட் ப்ரேயர். ஒரு மனிதனிடத்தில் பேசும்போதும், ஒரு வேலையை செய்யும் போதும், பிரயாணம் பண்ணும்போதும், நாம் கண்விழித்து இந்த உலகத்தில் நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்கணும். தேவன் நம்மளோட பேசிகிட்டே இருக்கிறார், நாம் அவரோட பேசிகிட்டே இருக்கணும். இந்த உறவு வைத்துட்டே இருக்கணும். இந்த உறவு எந்த அளவுக்கு அதிகமாய் ஒரு மனிதன்கிட்ட இருக்குதோ அந்த அளவுக்கு விழிப்போடு இருப்பான். ஏனோக்கை போல அமைதியான ஜெபங்களால் இதயத்தை எப்பொழுதும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும்.
அவர் என்ன செய்வார்னா, அவரது அன்றாட வாழ்க்கை முறைகளில் ஈடுபடும் போது அடிக்கடி அமைதியான ஜெபத்தினால பரலோக சிம்மாசனத்தை எட்டும்போது அவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். ஜெபம் அங்கே போய்கிட்டே இருக்கும். சாத்தானுக்கு குழப்பம் வரும். நம்மளை கணிக்கவே முடியாது அவனால். நீங்கள் வாய் விட்டு ஜெபம் பண்ணுறதை விட அமைதியை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க. வார்த்தை கேட்கலைன்னா அவன் நம்முடைய இருதயத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடிய வல்லமையெல்லாம் அவனுக்கு கிடையாதுங்க. நம்ம புலம்பக்கூடாது, நெகட்டிவாக பேசக்கூடாது. நாம் அமைதியாக அதிகமான ஜெபம் செய்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ஒரு சில காரியங்கள் தான் நான் முடிச்சிடறேன். 9வது, நாம் விழிப்புள்ளவர்களாக இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏனோக்கு நோவாவை போல வரவிருக்கக்கூடிய ஆபத்தை பற்றி எச்சரிக்கும் போது தேவைப்பட்டால் மக்களை எச்சரித்ததற்காக வரக்கூடிய ஏளனத்தையும் அவமானத்தையும் அனுபவிக்க நாம் தயாராக இருக்கணும். நாம் விழித்திருக்கிறவர்கள் என்று சொன்னால் சத்தியத்தை நிமித்தம் வருகிற உபத்திரவங்கள், பாடுகள், அவமானங்கள், பிரச்சனைகளை கண்டு நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம விழிச்சிருக்கிறோமா தூங்கிட்டோமா அப்படி. ஒரு சின்ன பிரச்சனைனா நம்ம நிறைய முறுமுறுப்பு நமக்குள்ள வந்துடுது. அந்த பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்க, சத்தியத்தில் இருக்கிறதுக்காக நீங்கள் படுகிற வேதனைகளையும் அவமானத்தை ஏளனத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதை நம்ம மறந்துடவே வேணாம். மாத்திட்டு யாருக்குமே தெரியல, வீண் பழியை நான் சுமந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நம்மளுடைய காரியங்களை ஒரு நாளும் மறக்காத தெய்வம் அவர். நம்ம விழிச்சிருக்கிறோமா இல்லையான்னு. 10வது காரியம் அடிப்படையாக சொல்ல வேண்டியதை 10வதாக சொல்கிறேன். நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா? மனுஷகுமாரன் பூமியில் வரும்போது முடிங்க பார்ப்போம், விசுவாசத்தை காண்பாரோ? ஞானஸ்தானம் எடுக்கும்போது நம்மகிட்ட இருந்த விசுவாசம் இன்னைக்கு இருக்குதா? வைராக்கியம் இருக்குதா? யோசித்து பாருங்க. தூத்துக்குடியில் வச்சு தான் இந்த சத்தியத்தை ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்தார். திருச்சபையில் இணைத்து கொண்டார். அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு என்ன செய்வேன்னா, அந்த ஊழியத்துக்கு மதிய ஓய்வு நாள் பிற்பகலில் போவோம். புதூர் பாண்டியாபுரம்னு ஒரு கிராமம் இருக்குது. போனீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், தூத்துக்குடி பக்கத்தில். அப்போ அங்கே போய் ஒரு சாக்லேட்லாம் வாங்கிட்டு போய் சின்ன பிள்ளைகளுக்கு கதைகளெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்து இப்படி நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஊரில் எல்லோரும் ஒருத்தன் இப்படி வந்து மதம் மாட்டிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிடிச்சி கையை காலை கட்டி ஒரு ரூம்குள்ளே கொண்டு அடைச்சி தூக்கி போட்டாங்க. ஃபோனெல்லாம் கிடையாது அப்போ. நான் சொல்கிறது 96, 97. ஃபோனெல்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. யாரையும் தொடர்பு கொள்ளவே முடியாது. நீங்கள் நினைக்கிறீங்க என்ன நினைச்சிங்களா தெரியாது. நான் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணேன். இருட்டு, ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, வேதத்தில் நீங்கள் இப்படிலாம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க, உங்களை நம்புகிறேன், என்னை காப்பாற்றுங்க. ஊழியத்தை தானே சாமி செய்தேன், என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணி முடித்தோன்னே அந்த வீட்டில் இருந்த ஒரு பெரிய வயசான பாட்டி வந்து கதவை திறந்து விட்டு, பேராண்டி ஓடி போயிரு, இனிமேல் இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு கதவை திறந்து விட்டுச்சு. ஆனால் அந்த அடுத்த வாரமாக அந்த இடத்துக்கு ஊழியத்துக்கு போனோம். ஆண்டவர் நடத்தினார். அது வேற கதை. நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் இருக்குதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். போராட்டமும் பிரச்சனையும் உபத்திரவத்தையும் சந்திக்கும் போது எந்த விசுவாசத்தோடு அடியெடுத்து வைத்து ஞானமுழுக்கு பெற்று ஆண்டவருக்காக வைராக்கியமாக நிற்கணும்னு நினச்சோமோ அந்த வைராக்கியம் இன்னைக்கு இருக்குதா? அப்படியே இருக்குதா? வளர்ந்துருக்குதா? நான் விழித்திருக்கிறேனா? தூங்கிட்டு இருக்கிறேனா? ஏன் விழிச்சிருக்கணும்? யோசித்து பார்ப்போம். லட்சக்கணக்கான ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. 2 பேர் தான் போனாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது, காலேபு, யோசுவா. ஏன் மற்றவங்க என்னாச்சு?
விசுவாசம் இல்லை. யுத்த புருஷர்கள் மாலு மட்டும் அவர்கள் வனாந்தரத்திலே ஆண்டவர் நடத்தினார் சொல்லி படிக்கிறோம். இன்னும் ஆண்டவர் ஏன் வரல தெரியுமா? நம்ம இருதயத்தில் இருக்கக்கூடிய யுத்த புருஷர்கள் இன்னும் சாகாமல் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் சார வரைக்கும் நம்மளை அப்படியே வனாந்தரத்தில் தான் தூக்கி போட்டுட்டு இருப்பார். அது வரைக்கும் விசுவாசத்தை பிடிச்சிக்கணும். அவர் கொடுக்குற ஈவு அதை பிடிச்சிக்கணும். அத்தனை லட்சம் பேர் நாங்கள் சாகவாங்களை அழைச்சிட்டு வந்தீங்க, தண்ணி இல்லாமல் கல்றதுக்காக வந்தீங்க, என்னெல்லாம் கேட்டதோ அத்தனையும் கொடுத்தாரு. ஆனாலும் ட்ரெஸ்ஸு பழசா போகலைன்னு சொல்லுது வேதம். அவனுடைய காலனி தேயலை, எத்தனை உருவகங்கள் சொல்லப்பட்டதுக்கு, மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். அதனாலயே என்ன தெரியல, ஆண்டவர் கொடுக்குற கிருபையான ஈவுகள் நிறைய பேர் அதை போக்கடிக்கிறாங்க. பிரியமானவர்களே, விசுவாச இன்மையால் அவங்க தோத்து போயிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு தேவையான ஆயத்தங்களை செய்வதன் மூலம் இன்னைக்கு நம்ம விசுவாசத்தை காட்டணும். இன்னைக்கு நம்ம காட்டணும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்கள் நாளைய தினத்தில் உங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, அல்லது திங்கக்கிழமை சமுதாயத்துக்குள்ளே கடந்து போகிறீங்க. நீங்கள் கிறிஸ்தவங்கன்னு உங்களை பார்த்து கேட்டுட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க, உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் என்னன்னு கேட்டால் ஒரு வார்த்தையில் உங்களால் சொல்ல முடியுமா? சொல்கிறதுக்கான அனுபவம் நமக்கு இருக்குதா? இல்லை. என் நம்பிக்கை விசுவாசத்தை இன்னும் தள்ளி போட்டுட்டு, ஆண்டவரே என் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறதுக்கு இன்னும் ஆதாரங்களை தாங்கன்னு இன்னும் ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்க எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டாருங்க. எல்லாமே கொடுத்துட்டார். எடுக்க தெரியல. விழித்திருங்க. 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதான்னு கேட்ட மாதிரி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்று சொல்ற வாக்குத்தத்தம், அந்த வார்த்தை நமக்கு ஏதோ ஒரு சலிப்புத்தன்மையா இருக்குது இல்லையா? இன்னும் ஆதாரங்களுக்காக நம்ம தள்ளி போடுறோமா, காத்திருக்கிறோமா? ஒரு வசனம் இருக்கு வேதத்தில், விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. நம்முடைய செயல்கள் விசுவாசத்தை நிலைநிறுத்துகிறதா, விசுவாசத்துக்கு துரோகம் செய்கிறதா? ஒரு 10 விஷயங்கள் படிச்சிருக்கிறோமே, நாம் விழித்திருக்கிறேனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான சில விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோமே. உங்க விசுவாசம் என்ன? படித்த விஷயங்களில் எல்லாம் உங்களுடைய விசுவாசம் நம்பிக்கை என்ன? இதை நான் வெளிக்காட்டுறேன், நான் செயல்ல கொண்டு வர்றேன்னா. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு பைபிள் சொல்லுது. நான் ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன் என்று சொன்னால் ஓய்வு நாள் ஆசரிப்பை என்னுடைய குடும்பத்திலே நான் அடையாளமாக காட்ட வேண்டும். நான் சரீரத்தை பரிசுத்தமாக காப்பேன் என்று சொன்னால் சரீரத்தை பரிசுத்தமாக காப்பதை நான் அடையாளமாக காட்ட வேண்டும். நான் தசம பாகம் சரியாக கொடுப்பேன் என்று சொன்னால் தசம பாகத்திலே சரியானதை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து காட்ட வேண்டும். புண்ணியங்களை அறிவிப்பதற்காக ஊழியக்காரனாக என்னை அழைத்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் ஊழியத்தை செய்ய வேண்டும். என் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற என் குடும்பத்துக்கு ரொம்ப தூரம் போக வேண்டாங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் எல்லாருக்கும் இந்த சத்தியம் போய் சேர்ந்துருச்சா? இந்த ஜீவ பாதையில் நான் விழித்திருக்கிறேனாங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். பக்கத்து வீட்டில் சொல்லியிருக்கிறேனா? இங்கே டவுனில் பொதுவாக அந்தந்த வீடு தான் அந்தந்த உலகம். பக்கத்து வீட்டுக்கு பற்றி அட்ரஸ் கூட செய்ய மாட்டாங்க. அந்த தெருவில் இருக்கிறவங்களுக்கு என்றைக்காவது நம்ம 7th grade சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா? ஓய்வு நாள் சத்தியத்தை சொல்லியிருக்கிறோமா? ஏன் நம்பிக்கை விசுவாசம் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா? நிறைய விஷயங்கள் அங்கே இருக்கிறது. 2009 ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து நான் அருப்புக்கோட்டையில் தான் வேலை செய்துட்ருக்கேன். 2009 ஆகஸ்ட் 3ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சவால் ஒவ்வொரு வாரமும் எனக்கு ஓய்வு நாள் ஆசரிப்பில் இருக்குது. ஆனால் எத்தனை வருஷத்துக்கு எத்தனை ஓய்வு நாள்? 15 வருஷம் ஆயிடுச்சு. 15 வருஷமும் ஆண்டவர் ஒரு ஓய்வு நாளில் கூட என்னை பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்கவே இல்லை. அவர் தான் என்னை நடத்தினார். எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன அப்படின்னா,
சனிக்கிழமை ஆச்சுன்னா இந்த மேத்ஸ் சார் பள்ளிக்கூடத்துக்கு என்ன செய்ய மாட்டார், வரமாட்டார். பெருமைக்காக சொல்ல, சாட்சியாக சொல்கிறேன். கூட ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்துருச்சுன்னா காப்பாற்றுறதுக்கு ஓடி வருவாங்க. சார் உங்களுக்கு சனிக்கிழமை இப்படி போட்டாங்களே, என்ன செய்யலாம்? சில தலைமைகளும் எதிர்ப்பு. ஏன் இந்த வாரம் கூட ஒரு புதிய தலைமை ஆசிரியர் மூலமாக பயங்கரமான நெருக்கடி. திங்கட்கிழமை மேத்ஸ் எக்ஸாம், நான் மேத்ஸ் மேஜர், மேத்ஸ் டீச்சர். சனிக்கிழமை கிளாஸ் வைக்கணும், சனி ஞாயிறு. என் விசுவாசத்தை ஆண்டவரே நிலைநிறுத்த உதவி செய்யும்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கடுமையான போராட்டம் வெள்ளிக்கிழமை நடந்துச்சு பள்ளிக்கூடத்தில். நான் சாட்சியாக சொல்கிறேன். என்னுடைய தலைமை ஆசிரியர் என்கிட்ட கேட்டதெல்லாம், எது உங்களுக்கு முதலிடம், இறை வழிபாடா உங்களுடைய வேலையா, முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். எனக்கு சில காரியத்தை ஆண்டவர் அவர்கிட்ட பேசும்போது சொல்லி கொடுத்தாங்க மனசில். அதை நான் பேசினேன். என் செல்லில் அந்த வாட்ஸ்அப்பில் ஒரு ஆன்சர் இருக்குது. நீங்கள் இறை வழிபாட்டை தேர்ந்தெடுத்து கொண்டீர்கள், உங்கள் தெய்வம் நீதிமான், அவர் உங்களை பார்த்துக்கிடுவாருன்னு நியூஸ் மெசேஜ் போட்டிருக்காரு. நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், சோதனைகள் வரும்போது, உபத்திரவங்கள் வரும்போது, உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது, நீ ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற சத்தியத்தை, அந்த விசுவாச அறிக்கையை செயல்படுத்த தவறினால் நாம் விழித்திருக்கவில்லை, இன்னும் தூங்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஃப்ளெக்சிபிள் காட்டக்கூடாதுங்க. சத்தியத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது. சத்தியம்தான். உறவை விட, உலகத்தை விட, ஏன் ஜீவனை விட என் தேவன் உயர்ந்தவர். அதை நம்முடைய விசுவாசத்தில் காட்டணும். இன்னைக்கு உயிருள்ள ஜீவ ஓட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கை, செவன்த் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் எழுப்புதல் நடந்தால் ஒழிய இந்த பின்மாரியின் அனுபவம் நமக்குள்ள வராது. மொத்த திருச்சபையும் எழும்புமானா அதெல்லாம் கிடையாது, அதுவும் நடக்காது. யாரை தேவன் நியமித்திருக்கிறாரோ அவர்கள் அந்த விசுவாசத்தை நிலைநிறுத்துவாங்க. ஒரு சில காரியங்களை நான் சொல்லிட்டு நிறைவு செய்ய விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, இவ்வளோ விஷயம் படிச்சிட்டோமே, இந்த ஜீவ பாதையில் நாம் சந்திக்கிற சில பிரச்சனைகள், அதில் கூட நாம் விழித்திருக்க வேண்டும் என்பது நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது. முதலாவது, முகஸ்துதி. கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதாவது சின்ன பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுறது தேவை தான். ஆனால் என்கரேஜ் பண்ணி புகழுக்குள்ளே கொண்டு போயிடக்கூடாது பிள்ளைங்களை. பெரியவங்களையும் பார்த்தா நம்ம எப்போ பார்த்தாலும் ஒருத்தரை புகழ்ந்து முகஸ்துதி பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த வசனத்தை வாசிங்களேன் யாராவது. நான் வசனம் போடலை. அவன் முகஸ்துதி என்ன செய்யுங்கிறத நான் வசனம் சொல்லுது. நீதிமொழி 29:5. நீதிமொழிகள் 29:5 என்னவா? பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். முகஸ்துதி செய்தோன்னா அங்கே வலை போடுறோம்னு அர்த்தம். நிறைய பேர் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஒருவர் புகழ்ந்து பேசுறது இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். பாதையில் விழித்திருப்பது ரொம்ப அவசியம். புகழ்ச்சிக்கு அடிமை ஆகிட்டான்னு வைங்க. ஒரு மனுஷன் புகழ்ச்சிக்கு அடிமை ஆகிட்டான், அவனை சுற்றி புகழ்கிற கூட்டமே சுற்றி இருந்துச்சுன்னா அந்த மனுஷனோட குறை அவனுக்கு தெரியவே தெரியாது. யாராவது அவன் மேலே இறக்கப்பட்டு நல்லது செய்யணும்னு நினச்சி, ஐயா நீ தப்பு பண்ணிட்டு இருக்கிற, நீ சரி பண்ணிக்கணும்னு சொன்னால் அவனுக்கு கோவம் வந்துடும். ரொம்ப டேஞ்சரானது பாருங்கள் முகஸ்துதி, புகழ், பெருமை. கண்ணுக்கு தெரியாதுங்க. தசம பாகம் கொடுக்கறது வெளியில் தெரியும், ஓய்நாள் ஆசரிப்பு வெளியில் தெரியும், ஊழியம் செய்கிறது வெளியில் பார்க்கலாம். ஆனால் பெருமை, சுயநலம் உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். நான் விழித்திருப்பது ரொம்ப அவசியம். ரெண்டாவது சங்கீதம் 119:15 வரைக்கும் நம்ம படித்தோம் அப்படின்னு சொன்னால், இங்கே ரெண்டாவது என்ன காரியத்தை படிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் என்ன போட்டிருக்குது?
நான் சும்மா சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன், வாசிக்க வேண்டாம் சகோதரி. நன்றி. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை வாசிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் எதை நீங்கள் தியானிக்கிறீங்களோ, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை அடிக்கடி முக்கியத்துவப்படுத்துகிறீங்களோ அது உங்களை பாதிக்கும். வீட்டில் தினமலர், தினத்தந்தி, பேப்பர்ஸ் முன்னால் போட்டு பிள்ளைகளையும் பெற்றோரையும் வாசிக்க சொல்கிறது, மொபைல் ஃபோன் பிள்ளைங்க தொந்தரவு பண்ணால் மொபைல் ஃபோனை கொடுத்துட்டு நீ எப்படியாவது போய் என்ன தொந்தரவு பண்ணாமல் இருன்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது, அடுத்தவனண்டு தன்னை பாதுகாப்பதற்காக தீமைகளை பிள்ளைகளிடத்தில் விதைப்பது, டிவி பார்க்கறது, நிறைய காரியங்கள் இருக்குது. தொந்தரவு பண்ணது, அந்த டிவி ரிமோட்டை பிடி போய் பாரு. ஜீவ பாதையில் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் நம்ம குடும்பத்தை நிறுத்திடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்மளை அறியாமலேயே நம்ம எதையோ தியானிக்கிறோம், எதை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ ஒருவேளை பைபிளை ஃபாலோ பண்ணோன்னா, பைபிளை படித்தோன்னா, பைபிளை தியானித்தோன்னா அது நம்ம வாழ்க்கையில் பிரவேசிக்கும். அதை தூரமாக வச்சோம்னா பாவம் நமக்குள்ளே பிரவேசிக்கும். மூணாவது, எங்களை சோதனைக்குட்பண்ணா அவனுக்கு தீமை இருந்து ரட்சித்துக் கொள்ளும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம் இல்லையா? நிறைய நேரத்தில் தெரிஞ்சே போய் சோதனையில் மாட்டிக்கிறது. இந்த பாதையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தப்புன்னு தெரியும். என்னோட திருச்சபையில் இன்னைக்கு ஒரு செய்தி கொடுத்துட்டு தான் வந்தேன், திருமணத்தை குறித்து. தப்புன்னு தெரியும். நகைக்காகவோ பணத்துக்காகவோ வேலைக்காகவோ எதிர்காலத்தில் தேவனை நம்பாமல் உலகத்தை நம்பியோ தவறு செய்கிறவங்க குடும்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ கஷ்டப்படுது, நிம்மதி இல்லை. தெரிஞ்சே போய் சோதனையில் மாட்டிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நிறைய விஷயங்கள் படித்தோம் இல்லையா? இந்த விஷயங்கள்லாம் தப்புன்னு தெரியும். நான் ஜீவ பாதையில் முழிச்சிருக்கிறேன்னா தூங்கிட்டு இருக்கிறேன்னா தெரியும். இந்த பாதையில் இதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து ஏவாள் பாட்டி செய்த அதே தவறு, ஆதாம் செய்த அதே தவறு இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. அந்த 10 பாயிண்டை நீங்கள் மனசில் எப்படி கொண்டு வாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஜீவ பாதையில் இல்லை கண்ணியாகி போயிடும். நான்காவது, நம்ம ஜீவ பாதையில் ஓடும்போது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம மனம் திரும்பி ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கும் போது பழைய பழக்க வழக்கங்களை விட முடியாது, கஷ்டப்படணும். தப்புன்னு தெரியுது. ஐபிஎல் மேட்ச் நடந்துட்டு இருக்குது. நீங்கள் நிறைய வாலிப பிள்ளைங்களை கட்டி போட்டிருக்காங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த 10th ப்ரோக்ராம் 10th எக்ஸாம் நடக்கும்போது ஒவ்வொரு வருஷமும் இது வந்துடும். நான் என்ன சொல்ல வரேன்னா, டிவியில் பார்க்குற ஐபிஎல் பேப்பரில் பார்க்குறத முடிக்கணும். பேப்பரில் பார்க்குற ஐபிஎல்லை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுறணும், கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடணும். நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். என்ன பழக்க விளக்க வேணான்னு இருக்கலாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாதது ஜீவ பாதையில் குழியில் தள்ளக்கூடிய அந்த காரியங்கள், விழித்து இல்லாமல் நம்ம கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கிற காரியங்கள் நிறைய நமக்கு முன்னால் வரும். தப்புன்னு தெரிஞ்சு பழைய பழக்கம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கும் போது என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நம்ம அதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? பைபிளில் இருக்கு. ஆண்டவர் சொல்றார், அவர் ஜெயித்தார். ஒரு நடக்காத ஒரு விஷயத்தை காட் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. பாருங்களேன், செய்ய முடியாததை ஒன்று எதிர்பார்க்கவே மாட்டாங்க. நான் ஒரு சாட்சி சொல்லணும்னா நிறைய சொல்ல முடியும். என்னால் ஒரே நாள் என்ன சொல்கிறாங்க, இந்த பழக்கத்தெல்லாம் விட முடியல. இல்லைங்க, நாம் விரும்புனா தேவன் நமக்கு அந்த பலனை தருவார். பழைய பழக்கத்தை ஜெயிக்கிறதுக்கான பலனை தருவார். முதல்ல நான் விரும்பணும், நான் தீர்மானம் எடுக்கணும். அனனியா மிசாவேல் அசரியாவை போல ஒரு நாடு, ஒரு ராஜா, உலகமே எதிர்த்து நின்னாலும் என்னுடைய பழைய பாவத்தை நான் திரும்ப செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தீர்மானம் நம்ம எடுக்கும்போது தேவன் உதவி செய்வார். இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல்
கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆண்டவர் பரிசுத்தத்துக்கு அழைச்சிருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை உலகத்தில் ஆண்டவரை விட்டால் எங்கேயும் போய் வாங்க முடியாது. அவர் தான் கதி, அவர் தான் வழி. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை, அப்போ அது வாங்கியே ஆகணும். பரலோகத்துக்கு போகணும்னா எலிஜிபிலிட்டியே அதுதான், அது அவர்கிட்ட தான் கிடைக்கும். ஒரு சில காரியம், யாக்கோபு 1:26 ரொம்ப முக்கியமான பிரச்சனை. விழித்திருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இன்றைக்கி நிறைய பேர் பிரச்சனையில் மாட்டுறது இதில் தான். நாவை அடக்கிறது ரொம்ப முக்கியம். நாவை அடைக்கிறது ரொம்ப முக்கியம். இதை கரெக்டாக பயன்படுத்தாமல் நிறைய பேர் இந்த ஜீவ பாதையில் விழுந்து போயிடுறாங்க. பேசின வார்த்தையை அள்ள முடியாது. பேசுகிறதற்கு ரொம்ப யோசிக்கணும், தாமதிக்கணும். வெளியில் போகிறதுக்கு முன்னால் 1-2 தடவை யோசிச்சு பேசணும். இந்த வெள்ளிக்கிழமை கூட என்னுடைய எச்சம் என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்டு என்னை தொலைக்கிறார். ஆனால் அவர்கிட்ட சத்தியத்தை என்னால் சொல்ல முடியாது. மனசில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் அமைதியாக இருக்கிற பார்த்துட்டு அவரே ஒரு ரிசல்ட்டை சொல்லிட்டு போயிட்டார். சில நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களை ஞானவான்னு நினச்சிக்குவாங்க. ஒன்றும் தெரியாட்டாலும் ஆண்டவர் எதிர்த்து வேலை செய்ய உட்கார்ந்துருக்கிறவங்ககிட்ட ஆண்டவர் வேலை செய்வார். நாவை அடக்க வேண்டிய இடத்துல நம்ம அடக்கணும். அடக்கலைன்னா ஜீவ பாதையில் விழுந்து போயிடுவோம். ரொம்ப முக்கியம். நிறைய காரியங்கள் சொல்லலாம். நான் அது இந்த திருச்சபைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவ்வளவு அழகான சத்தியங்களை போதிக்கிற ஒரு திருச்சபை. லூக்கா 6வது அதிகாரம் 27-31 ரொம்ப கஷ்டமான காரியங்க. காரியத்தை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. நான் விழித்திருக்கிறேனா இந்த ஜீவ பாதையிலங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அற்புதமான ஒரு சைன், அடையாளம். சத்துருவை சிநேகி. முடியுதா? கிறிஸ்தவனுக்கான அடையாளம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அவங்கள ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டோம். அப்படி நினச்சிட்டு நீங்கள் அவங்கள ஆசீர்வதிங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். இதை செஞ்சிரோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ஜீவ பாதையில் கரெக்டாக ஓடிட்டுருக்கிறோம்னு அர்த்தம். இதை தவறுகிறோம் என்று சொன்னால் இன்னும் அப்பப்போ தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்குறோன்னு அர்த்தம் ஜீவ பாதை. ரோமர் 12வது அதிகாரம் ரொம்ப முக்கியமான விஷயம். பழி வாங்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரொம்ப அருமையான ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, பழி வாங்குதல் தேவனுக்குரியது, எனக்குரியதுன்னு அவர் சொல்கிறார். வாய்ப்பு கிடைக்காத வரைக்கும் நான் பழி வாங்குறது இல்லைன்னு சொல்லுவோம். வாய்ப்பு கிடைச்ச உடனே பழி வாங்குற கூட்டமாக மாறிடுவோம். அப்படி இருக்கவே கூடாது. தேவன் அதற்கான நேரத்தை வச்சிருக்கிறார். பழிக்கு பழி அவர் வாங்கிடுவார். அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு கடந்து போகக்கூடிய குணம் நம்ம ஜீவ பாதையில் சரியாக போகிறோமா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கலாம். 8வது, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்க. நிறைய பேருக்கு கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறதுனா என்னன்னே தெரில. நம்ம இன்னும் பார்த்திங்கன்னா பல நேரங்களில் என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், உலக பிரகாரமான சந்தோஷமாக இருப்பதை கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஜெயிலில் இருக்கும்போது பவுலும் சீலாவும் எப்படி துதித்து பாட முடிந்தது? அரஸ்ட் பண்ணி உள்ளே போட்டிருக்கிறப்ப பவுலால் எப்படி சந்தோஷமா இருங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன் கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள்னு சொல்லி அவருக்கு எப்படி லெட்டர் எழுத முடிஞ்சது? சீக்ரெட் அங்கே இருக்குது. பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் இருக்குது. சந்தோஷமாக இருக்கிறதுக்கான சீக்ரெட் வாசிச்சு பாருங்க. எது சந்தோஷம்? கர்த்தருக்குள் சந்தோஷங்கிறது எது? முதல்ல நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம கம்பேர் பண்ணிட்டு சந்தோஷத்தை என்ன செய்ய மாட்டோம், இழந்துட மாட்டோம். சரி, நான் முடிக்கிறேன். 9வது காரியம், நம்ம சந்திக்கிற சில முக்கிய பிரச்சனைகள்.
ரொம்ப கனிவான ஒரு ரிக்வெஸ்ட் செய்தியை முடிக்கும்போது நான் வைக்கிறேன். என்னை பார்க்குறவங்க நான் சரியான பாதையில் பயணிக்கிறேனா அப்படிங்கிறத அழகாக சொல்லிடுவாங்க. நான் அன்பும் மரியாதையும் உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சாட்சி பகிர்கிறேனா என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். நம்மகிட்ட கேட்குறவங்களுக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறோம்? நமக்கு கீழே வேலை செய்கிறவங்களை நம்ம எப்படி நடத்துகிறோம்? நம்முடைய இந்த உலக வாழ்க்கை ஒரு சமுதாயம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பள்ளி, திருச்சபை, வீடு, வசிக்கிற இடம், காய்கறி கடை, எல்லாத்துக்கும் நம்ம போய் வரக்கூடிய இடங்கள் இருக்குல்ல, இந்த இடங்களில் நம்மளை பற்றி ஒரு சீல் வச்சுருப்பான், இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி. நீ கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க. அன்பும் மரியாதையும் உள்ள ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? இல்லை டேய் அந்த பொறாம்பர் சொல்லியும் செய்யாதவன் ஏமாத்துக்காரன் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்களே. யோசித்து பார்த்து இந்த பிரச்சனைகளை நம்ம மாற்றிக்கிடணும், முயற்சி பண்ணணும். 2 தீமோத்தேயு 3 1 5 வரைக்கும் கவனக்குறைவு, அற்பத்தனம், கேளிக்கைகளில் உள்ள ஆபத்தை உணர்ந்து அணிந்திருக்கிறேனா? உணர்ந்து அறிந்திருக்கிறேனா? இந்த வாழ்க்கையில் நான் ஜீவ பாதையில் கரெக்டாக ஓடிட்டுருக்கிறேனா இல்லையாங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே நான் உருவான நாள் முதலாக இன்னைக்கு வரைக்கும் என்னை தோளின் மீது சுமந்து வந்த தெய்வமே, நீர் எனக்கு கொடுத்த சத்தியம் எப்படிப்பட்டது, எப்படி பரலோக பிரஜையாக என்னை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீ விரும்புகிறீரோ அப்படியெல்லாம் செய்திகளை கொடுக்கிறீர். ஊழியக்காரன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, சமுதாயத்தின் மூலமாக, அனுபவத்தின் மூலமாக, வாசிக்கிற புத்தகங்களின் மூலமாக, எத்தனையோ இயற்கையின் மூலமாக, எத்தனையோ வழிகளில் தேவன் நம்மோடு கூட பேசி இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த ஜீவ பாதையில் நடத்திட்டே போயிட்டே இருக்கிறார். இன்னும் நான் விழித்திருக்கிறேனா? விழித்து கொள்ளாமல் இருக்கிறேனா? கோழி தூக்கம் போட்டுட்ருக்கிறேனா? நினச்சா விழிச்சிருக்கிற மாதிரியும் விழித்திருக்க வேண்டிய இடத்துல விழுந்து போகிற மாதிரியும் இருக்கிறேனா? யோசித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கை தேவன் ஈவாய் கொடுத்தது. நாம் வைத்திருக்கிற இந்த உறவுகள் அவர் கொடுத்தது. சம்பாதிப்பதற்கான பலனை தருகிறவர் அவர். எல்லாம் கர்த்தருடையது, நானும் கர்த்தருடையவன். ஆனால் ஜீவ பாதை எனக்கு காட்டியிருக்கிறார். கிறிஸ்து நம்மில் வசிக்க, நிலைத்திருக்க, அந்த பாதையிலே நடத்த எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். பரலோகமே நம்மளை அந்த பாதையில் நடத்துறதுக்கு இறங்கி வந்து வேலை செய்யுது. கண்ணுக்கு தான் தெரியல. விசுவாசத்தோடு அந்த பாதையில் ஓடணும்னா ஆண்டவரை பிடிச்சுக்கணும். படித்தோம் இல்லையா ஒரு வசனம், ஆண்டவரே என்னால் முடியாது சாமி, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு யார் கேட்டாலும் உதவி செய்வார். சுயம் சாகாமல் ஆண்டவர் வேலை செய்ய முடியாது. ஆண்டவருக்கு இடம் கொடுக்காமல் அவர் கட்டாயப்படுத்துகிற தெய்வமும் அல்ல. ஜீவனையும் மரணத்தையும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். ஜீவ பாதையிலே நடக்கும்படி அழைப்பும் கொடுக்கிறார். இன்றைக்கி உட்காந்து முழு ஜபத்தில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறோம். இன்றைக்கி போகும்போது ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போங்க. 2 பாதை நமக்கு முன்னால் இருக்குது. கிறிஸ்துவும் உரிமை கொண்டாடுகிறார், பிசாசும் உரிமை கொண்டாடுறான். நான் பவர் ஆஃப் சாய்ஸில் யாரை தேர்ந்தெடுக்க போகிறேன்? எந்த பாதையில் போக போகிறேன்? நான் இயேசுவின் வழியில் போகணும் அப்படின்னு சொன்னால்
அவர் விழித்திருக்க சொன்ன பாதைகளில் நான் விழித்திருக்கிறேனா, இல்லை இனிமேல் விழித்து கொள்ள போகிறேனா, இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் விழிப்புக்காக போராட போகிறேனா? யோசித்து பார்ப்போம். தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, ஜீவ பாதையில் என்னை நடத்தும். ஜீவனுள்ள தேவனே, நான் உமது பிள்ளை, உம்முடைய சமூகத்தில் என்னை தத்தம் செய்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த வழியிலே நடப்போம் என்று சொன்னால், அவர் வரும் பொழுது அவரை எதிர்நோக்கி காத்திருக்கிற அந்த கூட்டத்தில் நீங்களும் நானும் பரிசுத்தத்தை பெற்றவர்களாய் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். அந்த பாக்கியத்தை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சின்ன ஜெபம் பண்ணி நம்ம முடிக்கலாமா? எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பான நல்லது ஆண்டவரே, விழித்திருந்து ஜெபம் செய்யுங்கள் என்று சொல்லி சோர்வடையாமல் இருக்கவும், ஆவி உற்சாகமுள்ளதாக இருக்கவும் நீர் தந்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள ஆண்டவரே, எனக்கு மட்டுமே என்னை பற்றி தெரியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்த வேளையில், என்னை பற்றி முழுமையாய் அறிந்திருக்கிற ஒரு தெய்வம் என்னை சீர்தூக்கி பார்க்கிறார். நான் எப்படிப்பட்டவனாக அந்த கிறிஸ்தவ ஜீவிய ஓட்டத்தில் ஓடி முடிக்கப் போகிறேன் என்பதை என் தேவன் என்னை கண்ணோக்கமாய் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, நீ சொல்லிக் கொடுத்த வேத சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம், கோட்பாடுகளுக்காக ஸ்தோத்திரம், நல்ல திருச்சபைக்காக ஸ்தோத்திரம், குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், ஈவாய் கொடுத்த இந்த மனித ஜீவ வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம், கிறிஸ்துவை எங்களுக்காக சிலுவையிலே மரிக்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள தகப்பனே, நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஜீவ பாதையில் விழித்திருந்து ஜாக்கிரதையாய் வெற்றியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு ஓட்டத்தை முடிக்க தேவன் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ வசனங்களை நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஆனாலும் இதையெல்லாம் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் எவ்விதமாய் இருக்கிறோம் என்பதை எங்கள் தெய்வம் எங்கள் உள்ளத்திலே நீர் பேசியிருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு சித்தமானால் இந்த நாளிலிருந்து விழித்திருந்து ஓடக்கூடிய, விழித்திருந்து ஜெபிக்கக்கூடிய, விழித்திருந்து வாழக்கூடிய, ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் உம்முடைய ராஜ்யத்தில் சேரக்கூடிய சாட்சிகளாய் இந்த உலகத்திலே வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை உள்ளவாறு உம்முடைய சமூகத்திலே தத்தம் செய்கிறோம். உம்மிடத்திலே சேரக்கூடாதபடிக்கு, உம்மிடத்திலிருந்து எங்களை பிரிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் தயவாய் மன்னிக்கும்படியாக அறிக்கை செய்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.